டேய், குடிச்சிருக்கியா? ஆ? உண்மைய சொல்றா, குடிச்சிருக்கியா? இல்ல சித்தப்பா. ம். அதான் நாத்தம் குடல புரட்டுற மாதிரி அடிக்குதே. இதுல குடிக்கலன்னு சொல்ற? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அங்க அந்த பிள்ளை ரெடி ஆகி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காடா. நீ என்னடானா இங்க குடிச்சிட்டு நிக்கிற? கிளி பள்ளிக்க சொல்ற மாதிரி உனக்கு சாப்பிடும்போது பக்கம் பக்கமா எல்லாருமே அறிவுரை சொன்னாங்கல்ல. அது எதுவுமே உன் காதுக்குள்ளேயே ஏறலையா? சாரி, தெரியாம குடிச்சிட்டேன். எது தெரியாம குடிச்சியா? என்ன யாரோ வந்து உன் வாயை திறந்து சரக்க ஊத்தி நீ குடிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துனாங்களா? ஏன்டா இப்படி இருக்க? ஆ? நல்லா இருக்கணும்னு எண்ணமே உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? திட்டாதீங்க சித்தப்பா. திட்டக்கூடாதா? உன்னால வச்சு பலர் பலர்னு அரையணும் போல இருக்குடா. இப்படி குடிக்கார மாதிரி போய் அந்த புள்ள முன்னாடி நிக்க போறியா நீ? ஆ? உன்னை பத்தி அந்த புள்ள என்னடா நினைக்கும்? தெரியாம குடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. இத போய் பெரியப்பா கிட்டயோ இல்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பெரியப்பாட்ட சொல்றதெல்லாம் ரெண்டாவதுடா. அந்த பிள்ளைய பத்தி யோசிச்சியா நீ? அஹ், இப்படி கல்யாணமான அன்னைக்கே நீ குடிச்சிட்டு போய் அந்த புள்ள முன்னாடி நின்னா அது உன்னை மதிக்குமாடா? எல்லாருமே இந்த வீட்ல உன் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சிருந்தோம்டா. அது இப்ப மொத்தமா போயிருச்சுடா. உன்னால வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் தெரியாம ஏதோ டென்ஷன்ல குடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. அப்படி என்னடா டென்ஷன் உனக்கு? என்னமோ டென்ஷன். நோண்டி நோண்டி கேட்காதீங்க. முக்கியமா பெரியப்பா கிட்டயோ இல்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. டேய். ஐயோ, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போறானோ? தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. யார் இந்த நேரத்துல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். யார் இது? கத்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், கத்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், கத்திருந்தால் நட்ட நடுராத்துல பாட்டு. தூங்காதே தம்பி ரைட்டு, தூங்காதே, தூங்குன மாதிரிதான். பெயர் வாங்காதே. எங்க போயிட்டு வரீங்க? தம்பி தூங்காதே. வெளியில பாட்டு சத்தம் கேக்குதுன்னு பார்க்க போனேன். அப்பா தான் டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க, பாட்டு சத்தம் கேட்டாலே மாமா தான் டிவி பாக்குறாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இத பாக்குறதுக்கு வேற போனியலாக்கும். அந்த டிவி இந்த வீட்டுக்கு வந்தப்ப என்ன பேச்சு பேசினாரு? ஆ, இந்த டிவி இங்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு என்ன பேச்சு பேசினாரு? அம்மா தான் டிவி சீரியல் பாப்பாங்கன்னு சொன்னாரு. இப்ப பாத்தியா, அவரு வீட்ல இருக்கிற நேரம் ஃபுல்லா டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. டிவி முன்னாடியே தான் உட்காந்துருக்காரு. டிவி தானங்க பாக்குறாரு, பாத்துட்டு போட்டுமேங்க. பார்க்க வேணாம்னு யார் சொன்னா இப்ப? ஆனா ஒரு ஓவர் சீன் போட்டார்ல ஆரம்பத்துல, அத நினைச்சாதான் கடுப்பா இருக்குது. உங்க கடுப்பெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வந்து படுங்க. காலையில ஆபீஸ்க்கு போகணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டா, அதை நினைச்சா இன்னும் கடுப்பா இருக்குது. ஏன்? அதுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை அழுத்துருச்சா? வேலையெல்லாம் அழுக்கல மீனா, ஆனா ஆபீஸ் போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க? அங்க போனாலே நடந்த சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வருது. லஞ்சம் வாங்கினது, ஜஸ்ட் எஸ்கேப் ஆனது, இதெல்லாம் ஒண்ணு விடாம ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. வேலை செய்யற நேரம் பூராவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதாங்க இருக்கும். கூட வேலை பார்த்தவங்களுக்குமே நான் காசு வாங்கின விஷயம் தெரியும் மீனா. அவங்கெல்லாம் வேற அப்பப்போ பேச்சோட பேச்ச சொல்லி வேற காமிக்கிறாங்க. நீங்க செய்யாத எதையும் உங்களுக்கு சொல்லி காட்டலல்ல. உங்களை கொத்தி காட்டலாம் நான் சொல்லல. ஒரு தப்பு செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அந்த தப்போட பலனை ஏதாவது ஒரு வகையில நாம ஆயுசுக்கும் அனுபவிச்சுதாங்க ஆகணும். புரியுது மீனா. நீங்க மொத்தமா மாறணும். இனிமே நீங்க வேலை விஷயத்துல எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அது நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் மீனா. ஆனா எனக்கு இருக்கிற இந்த படபடப்பு பயத்துல இருந்து எப்படி வெளியில வர்றதுனே தெரியல. அதான் சொன்னேனே, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க எப்பவும் போல உங்க வேலையை போய் செய்யுங்க.
கொஞ்ச நாள்லயே இந்த பதட்டம் பயம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். போனாதான் நல்லா இருக்கும். போயிடும். திரும்ப திரும்ப சொல்றேன்னு நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண மாதிரி மறுபடியும் எதுவும் பண்ணக்கூடாது. போமாட்டேன் மீனா, கண்டிப்பா போமாட்டேன். இவர் வேற நேரங்காலம் புரியாம பாட்டா போட்டு விட்டுட்டு இருக்காரு. விடுங்க விடுங்க, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. பெட்ஷீட்டை நல்லா காதுல வச்சு மூடிட்டு தூங்குங்க. என்ன பண்ணாலும் அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வேற என்ன பண்றது? ஆ, நீ சாப்பிட்டியா? ஆ. ஆமா, ம், என் கூட தானே சாப்பிட்ட. மறந்துட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, குடிச்சுக்கிட்டு இருக்க. உக்காரு. ஏய், உக்காரு. ம். ஆ, உன்னை பத்தி எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. உன் பேரை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னு நினைக்கிற? அந்த வீட்ல இருக்கால, அவ ஒருத்திக்காக தான். யார சொல்றீங்க? அதான் இந்த அரசியை தான் சொல்றேன். என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவகிட்ட கேட்டேன். எங்க அப்பதான் அவகிட்ட போய் வீட்டு வாசல்ல கெஞ்சி பொண்ணு கேட்டாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டா. அவளுக்கு என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற எண்ணம். அதனாலதான் அவ அந்த ஆட்டம் ஆடினா. அந்த நினப்பை உடைக்கணும்ல. ஆ? அவ இல்லைன்னாலும் எனக்கு கல்யாணம் ஆகும்னு காட்டணும்ல. அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி உன்னை பிடிச்சி போயெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல. அரசு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணது. ஆனா அவளை எவனோ ஒரு இழிச்சவாயன் கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா அவ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணணும்ல. அப்பதானே கெத்து. அதான் நான் உன்னை கல்யாணம் பண்ண. நான் நினைச்சது நடந்துருச்சு. என் கெத்த நான் காப்பாத்திட்டேன்.
என்ன எப்பவுமே அவ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஒரு தடவை நான் ஜெயிக்க கூடாது. அதான் இந்த முறை நான் ஜெயிச்சேன். ஜெயிச்சிட்டேன். ஷோ இன்னைக்கும் சிவராத்திரியா? என்ன மதி? ஆ இன்னைக்கும் சிவராத்திரியான்னு கேட்டேன். ஏய், நான் டிவி வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு டிவி பார்த்தா பிரச்சனை இல்ல, 24 மணி நேரமும் அதையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தங்க? ஆஃப் பண்ணி போட்டாலும் அப்படியே முன்னாடி உட்காந்து வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருப்பிய போல. ஏங்க இப்படி டிவி பார்த்தா கண்ணு என்னத்துக்குங்க ஆகும்? நான் இப்படி பார்த்தாலும் என் கண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. ரஜா மீறி வகுத்தரிச்சா பிடிச்சவங்க. ஷோ என்னத்த சொல்ல, சின்ன பிள்ளைங்களை விட மோசமா பண்றீங்க. சின்ன பிள்ளைகளை விட மோசமாலாம் பண்ணலை. சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதான் பண்ணிக்கிறீங்க. ஷோ ஆமா ஆமா. கோமதி, இந்த மாதிரி டிவியை போட்டு ராத்திரி முழுக்க பார்க்கணும்னு நான் சின்ன வயசா இருக்கிறப்ப அம்முட்டு ஆசைப்பட்டேன். அது அப்போ நடக்கவே இல்லை, இப்போ நடக்குது, அதான் பார்த்துக்கிறீங்க. ஏய் இங்க பாரு, இந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் நல்லதே இருக்கு, ஆனா தூக்கம் வருதேங்க. தூக்கம் வந்தா தூங்கு. இந்த சத்தத்துல எப்படிங்க தூங்குறது? உள்ள போய் தூங்குறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறிய. போதாததுக்கு பாவம் சரவணன் வேற இங்க தூங்க வச்சிருக்கீங்க. ஐய, பாட்டை கேட்க விடு, சும்மா புலம்பிக்க இருக்காம. இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்தோடனே கொடுத்துருணும் ரிமோட்டை. ஆமா ஆமா ஆஃப் பண்ணிடுறேன், வந்த உடனே குடுக்குறாங்க. வர்றா. ஏய் ஏய் கோமதி, அப்புறம் தூங்குடி. என்னங்க ஒரு பெரிய கொடுமை நடந்துக்கு இருக்கு. புருஷன் முன்னாடி ஏஜி போட்டு படுத்து கிடக்காங்க, வகுத்தரிச்சு இல்லாம. அவங்களாவது நிம்மதியா தூங்கட்டுமேங்க. வர்றா. ஏய் முட்டு ஏஜி போட்டா கரண்ட் புள்ளி எகிரி முடியும். ஏங்க ஏசிக்கான படத்தை அவன் குடுக்கறேன்னு தானே சொல்லியிருக்கான். ஏய் அவனுக்கு மட்டும் என்ன பணம் மரத்துல வைக்குது? உழைச்சா தானே அவனுக்கும் காசு வரும். இப்படி ஏஜியை போட்டு படுத்தான்னு வச்சுக்க, எங்க வரி சம்பாதிக்கிற காசு போல கரண்ட் புள்ளி தாண்டி அவன் கட்ட வேண்டியது வரும். ஒரு பேருக்கு 10 நிமிஷம் போட்டு அப்புறம் ஆப் பண்ணிட்டு படுக்க வேண்டியதானே. ஏங்க சும்மா நொய் நொயின்னு இருக்காதிய, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விடுங்க. கோமதி, நான் வேண்டா கதவு திட்டு சொல்லட்டுமா? ஏசி ஆப் பண்ணிட்டு படுங்கண்டு. ஐய ஒன்னும் தேவையில்லைங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாத்ரூம் தானே போறேன்னு சொன்னீங்க, முதல்ல போயிட்டு வாங்க பாங்க. சும்மா வந்துட்டாரு பேசுறது. என்னதான் தூங்க விடல, அவங்களா தூங்கட்டுமே, விடுங்க. ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க. எம்பிட்டு கரண்ட் புள்ளி வர போது ஒருத்தி காசோட அருமை வருமே தெரியாத. ஐயோ கடவுளே, 24 மணி நேரமும் டிவி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தா கரண்ட் பில் வராது, அவங்க ஏசி போட்டா மட்டும் கரண்ட் பில் வந்துடும். எப்பவுமே இவர் இப்படிதான். இவருக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். அவர் வரத்துக்குள்ள தூங்கிடணும். அப்பா பொழுது விடிஞ்சாலே ஏன் விடியுதுன்னு இருக்கு ராஜி. காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்து டயர்டாயி எப்பா ஒரு 4-5 நாளைக்கு ராத்திரியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கலாம். மேடம்
மேடம் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னக்கா சொன்னீங்க? கிழிஞ்சது போ. சுத்தம். எந்த உலகத்துல இருக்க? அக்கா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓஹோ, இந்த உலகத்துல தான் இருக்கியா நீ? இப்ப நான் தான் அவுட்டு. கதிர், ம்? நைட்டெல்லாம் நல்லா தூங்குனியா நீ? ம், இல்ல நீ ம்ஹும். நானும் தூங்கல. சரி, இப்பவே மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறியா? இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். இப்பெல்லாம் மெடிக்கல் ஷாப் திறந்து இருக்குமா? அதெல்லாம் திறந்திருப்பாங்க. நீ போய் நான் சொன்னதை வாங்கிட்டு வா. ஆமா, நீ என்ன வாங்கணும்னு சொன்ன? சுத்தம். அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? அ, அ, பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல. ஆ, ஆ, அப்படி சொன்னா போதுமா? மெடிக்கல் ஷாப்ல கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஏதாவது பிராண்ட் நேம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார்கிட்டயாவது கேட்கலாம்ல? வெளியில யார்கிட்டயும் கேட்க முடியாது. கேட்கணும்னா வீட்டு ஆளுங்க கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் விஷயத்த சொல்ற மாதிரி இல்ல ஆயிடும். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அதுவும் சரிதான். நீ போய் வாங்கிட்டு வந்துரு. மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பிரெக்னன்சி கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டா எப்படி கதிர்? போயிட்டு வா. நீயும் என் கூட வரியா? நான் எதுக்கு? அது ஒரு சப்போர்ட்டுக்கு தான். இந்த மாதிரி நேரத்துல நீ தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீ என்னடானா உனக்கு சப்போர்ட்க்கு ஆள் தேடிட்டு இருக்க. அ, இந்த மாதிரி நேரம்னா பிரெக்னண்டா தான் இருக்கேன்னு முடிவே பண்ணிட்டியா? முடிவு பண்ணல. கிட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அப்ப நீ என் கூட வரவே முடியாதா? நான் வரல கதிர், புரிஞ்சுக்கோ. ம், எனக்கு டென்ஷனா இருக்கு. நீ போயிட்டு வா. சரி சரி சரி, நான் போறேன். அ, ஆமா, மெடிக்கல் ஷாப்புக்கு போய் என்னன்னு கேட்கணும்? முறைக்காத முறைக்காத முறைக்காத, நானே போயிட்டு வந்துடுறேன். பிரெக்னன்சி கிட் அப்படின்னு கேளு, கொடுப்பாங்க. ஆ, ஆ, ஆ. இதுக்கு மேல என்ன எந்த கேள்வியும் கேட்காத. தயவு செஞ்சு போயிட்டு வா. இருக்கிற டென்ஷன்ல நீயும் என்ன டென்ஷன் ஆக்காத. சரி சரி சரி, ஓகே ஓகே, நானே போறேன். நீ சொன்ன மாதிரி கரெக்டா வாங்கிட்டு வரேன். ஓகே, நீ டென்ஷன் ஆகாம இரு. நீ டென்ஷன் ஆகாம வாங்கிட்டு வந்துருவல. வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் ராஜி. பிரெக்னன்சி கிட், பிரெக்னன்சி கிட், பிரெக்னன்சி கிட். அண்ணா, சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன வேணும் சார்? அது, சொல்லுங்க மேடம். தலைவலி தைலம் இருக்கா? இருக்கு மேடம். நான் அப்புறமா வரேன். சரிங்க சார். ஷூ, மெடிக்கல் ஷாப்புக்கு எத்தனை பேர் தான் வருவாங்க? ஷூ. சரிங்க மேடம். அண்ணே, சொல்லுங்க சார். அம்மாவுக்கு உடம்புல தெம்பே இல்லை. கொஞ்சம் குளுக்கோஸ் பவுடர் கொடுங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அப்பா, இது போதும். அண்ணா, சொல்லுங்க சார். இப்போதான் சொல்லுங்க சார், என்ன வேணும்? டொனேஷன் ஏதாவது கேட்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கடனுக்கு ஏதாவது மருந்து வேணுமா? அதெல்லாம் கொடுக்கறது இல்ல சார். இல்ல, கடனுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அது பிரெக்னன்சி கிட் வேணும். என்ன கிட்டு சார்? பிரெக்னன்சி கிட் வேணும். எதுவும் புரியலீங்களே. பிரெக்னன்சி கிட். ஓ, இதுக்கு தான் இம்புட்டு யோசிச்சிங்களா? இதை எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க சார். எவ்வளோ? 50 ரூபா சார். அவ்வளவுதானா? ஆமா சார். ஓ, இந்தாங்க. ஓகே சார். கொஞ்சம் கவர்ல போட்டு தரேன் சார்.
இந்தாங்க சார் தேங்க்ஸ்ண்ணே. வாங்க